வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்தியமங்கலம்ன்ற ஒரு ஏரியா அங்கே இருக்கோம். அங்கே வந்து நமக்கு மண் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஓட்டி போட்டிருக்காங்க காட்டை. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா அடுத்து பச்சை மிளகா விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து வாழை போட்டிருக்காங்க. 2 பக்கம் சென்டரில் வந்து இந்த பச்சை மிளகா விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஆல்ரெடி வாழை போட்டு அழிச்ச காடு. பச்சை மிளகா விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ மண்ணை தயார் பண்ணிட்டுருக்காங்க. 5 கலப்பை 9 கலப்பை போட்டு ஓட்டியாச்சு ஃபுல்லாக டோட்டலாக ஓட்டி முடிச்சுட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரு வந்து கொஞ்சம் டிமாண்டாகவே இருக்குது இந்த டைமில் இந்த ஏரியாவில். அதனால் ஒரு 2 லோடு மட்டும் எரு வாங்கியிருக்கு. எரு வாங்கி குவிச்சாச்சு. ஒரு 4-5 கொட்டையாக வந்து குவிச்சாச்சு. இது பார்த்தா தெரியும். டோட்டலாக போட்டு வச்சுருக்கு. இப்போ இந்த எரு வந்து காட்டுக்கு பத்தாது தான், ஆனால் இவ்வளோ தான் கிடைக்குது. இது டோட்டலாக அந்த காடு ஃபுல்லாக ஏகமாக இறச்சி விட்டுட்டு நம்ம பிளான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா அந்த குட்டா குவிச்சு வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்துக்கு வந்து இப்போ இந்த 2 கிலோ பேக்கெட் போடுறோம். 2 கிலோ பேக்கெட்ன்றது ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 கிலோ 4 to 8 கிலோ வரைக்கும் போடலாம். போட்டு இப்போ இந்த குட்டில் ஃபுல்லாக டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இறச்சி விட்டுற போது நமக்கு அந்த வேர் நோய் வராமல் இருக்கும். வேர்லேருந்து தாவரத்துக்கு தாக்கக்கூடிய அந்த பூசண பிரச்சனை, பூஞ்சை பிரச்சனை அதெல்லாம் வந்து கொஞ்சம் வராமல் தடுத்துக்க முடியும். இது வந்து டோட்டலாக போட்டுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 4 to 8 கிலோ வரைக்கும் அதே வச்சும் போடலாம். போட்டோம் அப்படின்னா வேப்ப முன்னாக்கு ஆமணக்கு சாரோட கண்டென்ட் கலந்து வரதுனால வேர்லேருந்து நோய் தாக்குதல் வந்து மண்ணிலேருந்து வேருக்கு போகாது, வேர் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காகவும் இந்த புழு பூச்சி பிரச்சனை அதிகமாக இருந்து அப்படின்னா அதை தாக்குதலில் வந்து ரெடி ஆகிறக்கா கொடுத்துட்ருக்கோம். இதில் போட்டிருக்கும் அந்த புழு அந்த பூசண பிரச்சனை வந்து வேருக்கு தாக்காமல் இருக்கும். ஸோ இதையும் கலந்து தான் நம்ம இந்த ஒரு ஏக்கர் விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். டவுட்ஸ் இருக்க அப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்.